ஹாய் ப்ரோஸ். மங்காத்தா ரீ-ரிலீஸ் ரிவ்யூ இல்லை, நியூ ரிலீஸ், மை ஒப்பீனியன், மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ படம் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த படம், அதாவது ரொம்ப நாளாக ரீலீஸ்க்காக எதிர்பார்த்த படம் மங்காத்தா. விஜயோட கில்லி வந்துடுச்சு, ரஜினியோட படைப்பா வந்துடுச்சு. தலை ஃபேன்ஸுக்கு எப்படா மங்காத்தா வரும் 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 வரும்னு கேட்டு லாஸ்ட் மந்த்தே எப்படியோ சன் டிவி அனௌன்ஸ் பண்ணி படம் ரிலீஸும் ஆயிடுச்சு. நேற்று நைட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2011 ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ நமக்கு அந்த படத்தோட நிறைய மெமரிஸ் இருக்கு. ஸோ ஒரு 50th படம். 50th படத்தில் ஒரு ஆக்டரு வில்லனா அடிக்கிறாருன்னா அது ஒரே ஆக்டர் நம்ம தலை தான். ஸோ வில்லனா அடிச்சு மாஸ்க் காட்டியிருப்பாரு. அதே படத்தில், அதே 50வது படத்தில் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் வராரு, வயசை சொல்கிறாரு, பியூர் வில்லியனிசம் பண்ணுறாரு, 18+ வேர்ட்ஸ் பேசுகிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் படம் மேசி விட்டு அது தலைக்கு மட்டும்தான் நடக்கும். ஸோ படத்தோட கதை எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அந்த கதையை நான் புதுசாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 500 கோடி அந்த கேம்பிளிங் அமௌண்ட்டு, அதை வந்து இவங்க 5 பேர் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. தலை மெயின் லீட் பண்ணுறாரு. ஸோ அந்த அமௌண்ட் வந்து எங்கெங்கே ட்ராவல் ஆகி கடைசியில் என்ன ஆகுது, லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்டோட முடியும் படம். அது எல்லாருக்குமே தெரியும். அஜித், த்ரிஷா, அர்ஜுன், ஆண்ட்ரியா, அஞ்சலி, வைபவ் சொல்லிட்டு பல பேர் படத்தில் நடிச்சிருப்பாங்க. பிரேம்ஜி, நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஸோ படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு, மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைனராக இருக்கும். மாஸ் அண்ட் கிளாஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு படமாக இருக்கும். ஸோ படத்தில் வந்து எடிட்டிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் படம் போகிறதே தெரியாது. செகண்ட் ஹாஃப்லாம் ஒன் டே ட்ராவல் மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு போகிறதே தெரியாது, அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்கும் படம். சினிமாட்டோகிராஃபி பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அந்த மும்பை, கோவா வைப்ஸ் அதெல்லாம் பயங்கரமாக வரும் படத்தில். உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கத்தி கத்தி தொண்டை கிழிஞ்சிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக், யுவன் சங்கர் ராஜா சாங்ஸ் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். விளையாடு மங்காத்தாவும் சரி, பல்லேலக்கா சாங்கு, இது அம்பானி பரம்பரை, இதெல்லாம் மீறி மங்காத்தாவோட தீம் மியூசிக், அதுக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அந்த மியூசிக் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு படத்தில். அந்த மாதிரி ஒரு பிஜிஎம் இவனே நினச்சாலும் திருப்பி போட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஜிஎம்மாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா விபி வெங்கட் பிரபு எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவரோட கேரக்டர் ஜாலியாக இருப்பார். அவர் படம் எல்லாமே எனக்கு பிடிக்கும். இன்க்ளூடிங் நான் சொல்கிறது மாஸ் பிரியாணி படம் கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் ஜாலியான படமாக எடுத்துகிட்டு இருப்பார். லாஸ்ட்டாக கோவா எடுத்தார் அந்த படத்துக்கு முன்னாடி. அந்த கோவா படத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் எடுத்த படம் தான் வந்து மங்காத்தா. மங்காத்தா படம் வரும்போது எனக்கு செம எக்ஸ்பெக்டேஷன் தான். 15 வயசு தான். ஸோ படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவரோட படத்தை நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுவேன். அவர் எல்லா படத்தையும் நான் ஃபர்ஸ்ட் தேட்டருக்கு போய் கண்டிப்பாக பார்த்துருவேன். அவருக்காகவே நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டேரக்டர், ஒரு ஜாலியான டேரக்டர், பக்காவாக அஜித் வச்சு மங்காத்தா தெரியாது. அவரே நினச்சாலும் திருப்பி மங்காத்தா 2 எடுத்தாலுமே இந்த மாதிரி படம் கொடுக்க முடியுமான்றது ஒரு சந்தேகமான விஷயம் தான். ஸோ அப்புறம் படத்தோட கேஸ்ட் பார்த்தீங்கன்னா அர்ஜுன், ஆண்ட்ரியா, அஞ்சலி எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வைபவ், அந்த கேங்கு, அவங்க பாய்ஸ் எல்லாமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. த்ரிஷாவோட கேரக்டர் சூப்பராக இருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா மெயின் 2 லீடு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அண்ட் நம்ம தலை. அர்ஜுனை பற்றி ஃபஸ்ட்டு பேசலாம். அர்ஜுனோட கேரக்டர் வந்து படத்தில் வந்து ஒரு போலீஸ் வரும், ஏஜிபியாக வரும். ஸோ கேரக்டர் வந்து ரொம்பவே நல்லா போகும். ரொம்ப அஜித்துக்கு ஆப்போசிட் மாதிரியே காட்டிகிட்டே வருவாங்க. நமக்கு இதாகிட்டே போகும். படம் முடியும் போது கடைசியில் அந்த ட்விஸ்ட் அப்போ தான் நமக்கு ரிவீல் ஆகும் அர்ஜுனும் அஜித்தும் யாருன்றது. அது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே இப்போ பார்க்கும்போதுமே நிறைய பேர் பார்க்காதவங்க படத்தை பார்த்துருப்பாங்க, அவங்களுக்குமே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். தென் எல்லா கேரக்டரும் பேசியாச்சு. இப்போ மெயின் நம்ம தலை ஏகே அஜித்குமார், நிறைய பேர் இருக்கு. ஸோ என்ன வேணா சொல்லலாம். தலையோட கேரக்டர் படத்தில் சொன்ன மாதிரி வில்லன் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. படத்தில் வந்து அவ்வளோ மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும், தேட்டர் மூமெண்ட்ஸ் இருக்கும். ஃப்ரம் த ஸ்டார்டிங் இன்ட்ரோ, ஜீப் வந்து அப்படியே பறந்து வந்து, நான் கொஞ்சம் அதிகமாக பேசுவேன், நான் ஒரு தலை ஃபேன். ஸோ ஜீப்லேருந்து பறந்து வந்து நடந்து வருவார். வேற மாதிரி ஒரு இன்ட்ரோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ட்ரோ இன் தமிழ் சினிமா. நடந்து வந்து ஃபைட்லாம் பண்ணிட்டு அப்படியே திரும்புவார். தலை 15 போட்டு மங்காத்தான்னு போடும்போது அந்த கூஸ் பம்ஸ், அது தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவாக இருக்கும். அப்படியே படம் போகும். படத்தில் நிறைய மேசிவ் மூமெண்ட்ஸ் இருக்குது. லைக் அந்த பைக் வீலிங் சீனு, இந்த பணத்தை தூக்குற சீனு, அப்புறம் அந்த பிஜிஎம் போட்டு வீட்டில் என்னென்ன பண்ணுறாரு நம்ம ஆக்டிவிட்டி சீன் வரும் அந்த சீனு, அதெல்லாம் மீறி தாண்டி வந்து இன்டர்வல் சீன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் பாருங்க. ஒரு ஜைஜான்டிக், ஒரு டாக்ஸிக், ஒரு டெரிஃபிக் வில்லன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உட்காந்துட்டு பிளான் பண்ணுவார். பண்ணும்போது அவரே அவர் திருத்திட்டு கடைசியில் வந்து க்ளோஸ் அப்பில் ஃபேஸை காமிச்சு சிரிப்பார். ஒரு டெவில் சிரிப்பாக இருக்கும். அந்த இடத்துல ஸ்டிக்கி நோட்ஸ் கூட இன்டர்வல் போடுவாங்க. அந்த சீன்லாம் தேட்டர் பிளாஸ்ட்டு. அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா த்ரிஷா அப்பாவை பின்னாடி கன் பாயிண்ட்ல வர சீனு, அந்த சீனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின்லேருந்து டோர் திறக்கும், அங்கேருந்து நிற்கிற சீனு, எல்லாமே மாசிவாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா
படத்தோட கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்கும். கிளைமேக்ஸ் முடிச்சு வர ட்விஸ்ட்ல மை டியர் தலன்னு சொல்லும்போது சவுண்டு கிளியும் தேட்டர்ல. ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது படத்தை தேட்டர்ல பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே பார்க்கணும். இந்த படத்தை வந்து தேட்டர்ல கண்டிப்பா செலிப்ரேட் பண்ண தான் போறாங்க. பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நானே எதிர்பார்க்கல. நேற்று போனா முருகன் தேட்டருக்கு தான் போனேன் அம்பத்தூர்ல. போனா அவ்வளோ செலிப்ரேஷனு, அவ்வளோ பேனர்ஸ், பட்டாசு, அதுவும் நைட் ஷோக்கு செம்ம செலிப்ரேஷன். ஒன்ஸ் மோர் போட்டாங்க, மேஷப்ஸ் எல்லாமே போட்டாங்க. எல்லா தேட்டருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி பொங்கலுக்கு இந்த படம் வந்திருக்கலாம் போல. ஒரு நல்ல பொங்கலா வச்சிருந்திருக்கும் எல்லாருக்கும். ஸோ மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா தல ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம ஜென்ரல் ஆடியன்ஸ், மற்ற ஆக்டர்ஸோட ஃபேன்ஸ் எல்லாமே இந்த படத்தை வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். விஜய்க்கு எப்படி கில்லியோ, ரஜினிக்கு எப்படி படையப்பாவோ, அஜித்துக்கு மங்காத்தா. ஸோ மங்காத்தா எப்பயுமே வேற மாதிரி ஒரு படம். இன்னும் எத்தனை நாள் ரிலீஸ் பண்ணாத படம் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ண தான் போறோம். ஸோ இந்த படத்தை கண்டிப்பா எல்லாம் தேட்டரை பாருங்க. யார தேட்டர் ரிலீஸ்ல பாத்தீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. மெயினாக தலை ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு ரிவ்யூவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.